மலையும் மண்ணும் கலந்த மற்றுமொரு அழகான கிராமத்து காதல் கதை. மலைத்துளியும் மாட்டுவண்டியும். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கும் ஒரு அழகான கிராமம் வெள்ளிமலை. இந்நேரமும் மேகங்கள் மலையை தொட்டு விளையாடும். அந்த ஊரில் செழியன் ஒரு ஏழை விவசாயி. நிலமே அவனுக்கு உலகம். அதே ஊரில் இருக்கும் பெரிய பண்ணையார் வீட்டு பெண் அருவி. பேரு கேட்டார் போல துள்ளி குதிக்கும் சுபாவம் கொண்டவள். நெருங்கிய நட்பும் செழியனின் அருவியும் சிறு வயதிலேயே ஒன்றாக வளர்ந்தவர்கள். செழியன் தன் வயலில் வேலை செய்யும் போது அருவி அவனுக்கு மதிய உணவு கொண்டு வருவாள். செழியா, இந்த வெயிலில் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற? கொஞ்சம் நிழல்ல வந்து உட்காரு என்று அருவி சொல்லும்போது செழியன் தன் வியர்வையை துடைத்து கொண்டே அவளை பார்த்து சிரிப்பான். அந்த மழைக்கால மாலை ஒரு நாள் மாலையை அருவி பக்கத்து ஊர் சந்தைக்கு சென்று திரும்பும்போது பயங்கரமான மழை, ஆற்று வெள்ளம் கரையை தொட பார்த்தது. அவளுடைய மாட்டு வண்டி சேற்றில் சிக்கிக் கொண்டது. இருட்டிவிட்டது. அந்த நேரத்தில் அருவி பயந்து போயிருக்க தூரத்தில் ஒரு டார்ச் லைட் வெளிச்சம் தெரிந்தது. ஓடி வந்தது செழியன்தான். முழங்கால் அளவு சேற்றில் இறங்கி தன் முழு பலத்தையும் கொடுத்து வண்டியை தள்ளினான். வண்டி நகர்ந்ததும் மழையில் நனைந்து நடுங்கிக் கொண்டிருந்த அருவியின் தோளில் தன் துண்டை போர்த்தினான். மழை பெய்தால் பூமி குளிரும். ஆனால் அன்று பெய்த மழையில் இருவரும் மனமும் காதலால் சூடானது. அருவி அவன் கையை பிடித்து கொண்டாள். எப்பவும் எனக்காக இப்படி கூடவே இருப்பியா செழியா என்று கேட்டாள். செழியன் பதில் பேசவில்லை. ஆனால் அவன் கண்கள் சாகும் வரை என்று சத்தியம் செய்தன. எதிர்ப்பும் வெற்றியும் பண்ணையாறு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஆத்திரமடைந்தார். நம்ம அந்தஸ்து என்ன, அவன் நிலைமை என்ன என்று கத்தினார். ஆனால் அருவி உறுதியாக இருந்தாள். அப்பா, நீங்க கொடுக்கிற நகை நட்டத்தை விட கஷ்டத்தில் என் கையை பிடித்து கரையேற்றின அந்த ஒரு கைதான் எனக்கு முக்கியம் என்று அழுதபடியே சொன்னாள். செழியன் தன் உழைப்பால் அந்த வருடம் விவசாயத்தில் பெரிய லாபம் பார்த்தான். ஊர் பெரியவர்கள்
முன்னிலையில் பண்ணையாரிடம் சென்று, நான் அவளை மகாராணி மாதிரி வச்சிருப்பேன் ஐயா என்று உறுதியுடன் சொன்னான். அவனது நேர்மையும் உழைப்பும் அருவியின் மாறாத அன்பும் பண்ணையாரின் மனதை மாற்றியது. இன்று அதே வெள்ளிமலை அடிவாரத்தில் செழியன் தோட்டத்தில் ஒரு சின்ன வீடு. மாலை நேரத்தில் செழியன் ஏர் பூட்டி வரும்போது அருவி அவனுக்காக இஞ்சி டீயுடன் காத்திருக்கிறாள். மலையில் இருந்து இறங்கும் மேகம் அவர்கள் வீட்டு வாசலில் வந்து ஆசீர்வதித்து செல்கிறது.